Welcome students. Today we are going to see 11th Computer Science Unit 1 Fundamental of Computers. In that one, Chapter 5 Working with Windows Operating System Part 2. What we saw in the previous class, what is operating system and function of operating system and Windows OS, function of Windows OS, various version of the Windows, mouse action, Windows desktop, icons and the window, application window and document window. These are the topic already we saw in the previous class. Element of the window. What is the element of the window? If you open any application, one window will be open. In that one, we have to see what that one. First one is a title bar. Title bar at the top of the window, the title bar will be available. In the title bar, you can see the what type of the application software you opened, what is the name of that one, and in that one also you have the maximize, minimize and close button. Next to the title bar, this one is a menu bar, and there are two scroll bars available in that one. And these are the borders, the corner and the borders in that one. You can increase the size of the window. And this one is a workspace. Here we are going to work. If you open the Word, the document, you can type or insert the picture, anything you can do in this one. These are the elements of the window. First one is a title bar. The title bar will display the name of the application and the name of the document to open. Yes. இப்போ நம்ம வந்து my computer open பண்ணிருக்கோம். So அந்த title barல என்ன இருக்கும்? My computer அப்படின்னு இருக்கும். இப்போ உன்னோட existing file ஏதாவது open பண்ணனா, what's the name you saved that one? என்ன பேர்ல அதை சேவ் பண்ணிருக்கியோ அந்த பேர்ல அந்த file வந்து open ஆகும். டாக்குமெண்டா இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸல் ஷீட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஸ்லைட்ஸா இருக்கலாம், எதுனாலும் ஓபன் ஆகும். அந்த நேம், அதோட நேம் வந்து உங்களுக்கு இந்த டைட்டில் பார்ல அவைலபிளா இருக்கும். Okay, this is a title bar. அதோட பேரை சொல்றதுனால அது டைட்டில் ஃபார் தட் ஒன் விண்டோ. அந்த விண்டோவோட டைட்டில் வந்து அதுதான், அந்த அப்ளிகேஷன் விண்டோவோட டைட்டில் தான். So that one is called as a title bar. அதான் the top of the விண்டோல இருக்கும். It is also contain the maximize, minimize and the close button. உங்களுக்கு பார்த்திருப்பீங்க maximize and minimize and close button. இந்த minimize அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகாது. ஆனா அது மினிமைஸ் ஆகி டாஸ்க் பார்ல வந்து உனக்கு அந்த அதோட வியூ வந்து இருக்கும், அதோட ஐகான் வந்து இருக்கும். If you want to open that one, just click in that one, it will be maximize. அது வந்து ஃபுல் விண்டோவும் உனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறப்ப, இப்போ மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்றப்ப சில நேரம் விண்டோஸ் வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சிருந்த அப்படின்னா பிஹைண்ட் விண்டோ என்ன இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த டாஸ்க் பார்ல வந்து என்ன ஐகான் இருக்கோ அதை வச்சு இந்த விண்டோல நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னு அது வந்து அதுக்கு யூஸ் ஆகும். சரியா, மினிமைஸ் பண்றதுக்கு, மேக்ஸிமைஸ் பண்றது அந்த க்ளோஸ் பட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்றதுக்கு, என்ன அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி ஒர்க் பண்றீங்களோ அதை க்ளோஸ் பண்றதுக்கு ஓபன் ஆகிறதா இந்த க்ளோஸ் பட்டன் அப்படிங்கிறது. அது வந்து இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா, ரைட் டாப் கார்னர்ல இந்த பட்டன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெனு பார் அப்படிங்கிறது. மெனு பார் அப்படிங்கிறது டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறதா மெனு பார் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுல இருக்க அந்த இதுல வந்து என்னது லெசன் 5 PowerPoint அப்படிங்கிற ஒரு ஓபன் பண்ணி இருக்கறனால லெசன் 5 அப்படிங்கிற டைட்டில் வந்து சொல்றது. அப்ப இந்த அப்ளிகேஷனோட டைட்டில் என்னது? இதுதான் லெசன் 1 பார்ட் 1 அப்படிங்கிறது. சரியா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த மெனு பார் அப்படிங்கிறது. சரியா, மெனு பார் அப்படிங்கிறது என்ன, நம்ம டாக்குமெண்ட் இல்லாட்டி ஸ்லைட் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் விண்டோல ஒர்க் பண்றதுக்கு தேவையான மெனுஸ் எல்லாமே மெனு பார்ல தான் அவைலபிளா இருக்கும். Okay, the menu bar அப்படிங்கிறது டைட்டில் பார் கீழ இருக்கும் அப்படிங்கறது சொன்னோம். Menu in the menu bar can be accessed by pressing the Alt key and the letter that appears underlined in the menu title. அதுல இருக்க மெனு பார்ஸ் மெனுல உள்ளத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Alt அப்படிங்கிற கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லெட்டர் அப்பியரன்ஸ் அண்டர்லைன், ஒரு லெட்டர் சப்மெனுல வந்து அதுக்கு கீழே அண்டர்லைனோட ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆல்ட் கீ அண்டர் லெட்டர் அண்டர்லைன். இப்ப எக்ஸாம்பிள் சேவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+S அப்படிங்கறதெல்லாம் போடுறீங்கல்ல, அதே போல ஆல்ட் கீ வச்சு அது கீழே உள்ள அந்த லெட்டரோட கீழே அண்டர்லைன் பண்ணி எந்த லெட்டர் இருக்கோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு மெனுவை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். This is a menu bar. இது எது கீழ இருக்குன்னு பார்த்தோம். It's a next to the title bar.
and pressing Alt or F10 bring the focus on the first menu on the menu bar. F10 அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன் கீ. F10 வந்து ஃபங்க்ஷன் கீ மேல டாப் ஆஃப் த கீபோர்ட்ல இருக்கும். அந்த F10 இல்ல அப்படின்னா Alt நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெனு பார்ல இருக்க ஃபர்ஸ்ட் மெனு என்ன இருக்கும், ஃபோக்கஸ் ஆகும். மேபி செலக்ட் ஆகும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, this one is a menu bar. Menu bar எதுக்கு அடுத்து இருக்கும், next to the title bar. Different types of the menu available depending upon the application window. The menu will be change. இப்ப நீங்க வேர்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், சரியா? இப்ப டிசைன் இதெல்லாம் இருக்கும். அந்த டிரான்சிஷன் வந்து ஒன்லி பிபிடில மட்டும்தான் இருக்கும். அனிமேஷன், டிரான்சிஷன் அண்ட் ஸ்லைட் ஷோ, இது மூணுமே என்னது பிபிடில தான் இருக்கும், சரியா? டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன் விண்டோ அந்த மெனுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட் அண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். ஃபார்மட், இது எல்லாமே இட்ஸ் அ காமன். ரிவ்யூ அண்ட் வியூ இது எல்லாமே இட்ஸ் அ காமன். இந்த இன்பிட்வீன் சில மெனுஸ் மட்டும் என்னது டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இட் வில் பி வேரி. ஓகே, and next one is here to display the menu bar. இப்ப menu bar நமக்கு available இல்ல, எனக்கு display பண்ணனும் அப்படினா in Windows 7 in the options of the menu bar click organize layout option and select the desired item. அது என்ன பண்ணனும், அந்த ஆர்கனைஸ் ஆர்கனைஸ்ல கிளிக் பண்ணிட்டு அந்த லேஅவுட்ல போனீங்க அப்படின்னா இந்த இருக்குது மெனு பார் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி டீடைல் பேன் வேணுமா, ப்ரிவியூவா, நேவிகேஷன் பேன் வேணுமா, என்ன டைப்ஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஓபன். இப்போ உனக்கு மெனு அவைலபிளா இல்ல விண்டோஸ் 7ல அப்படிங்கிறப்ப ஆர்கனைஸ்ல போய் லேஅவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல உனக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தி மெனு பார் வில் பி டிஸ்பிளே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. Workspace is an area in the document window to enter or type the text on your document. This one is a workspace அப்படிங்கறத சொல்வாங்க. இப்போ நீ ஏதாவது workspace அப்படிங்கிற ஏரியால நீங்க ஏதாவது டைப் பண்ண போறீங்க, லெட்டர்ஸ் டைப் பண்ண போறீங்க, இல்லாட்டி இமேஜ் இன்சர்ட் பண்ண போறீங்க, இல்லாட்டி டேபிள் பண்ண போறீங்க, எனிதிங் you are going to work அப்படிங்கறப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் ஒர்க் பிளேஸ்ல தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்குதா, இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஏரியால தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்மளோட ஒர்க் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, this is a workspace. And next one is a scroll bar. The scroll bar அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா it is used to scroll the workspace horizontally or vertically. அதுதான் scroll bar அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் உங்களுக்கு scroll bar அப்படிங்கிறது, சரியா? இந்த scroll bar எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் உன்னோட விண்டோ வந்து more than 3 or 4 pages இருக்குது, 1 pagesக்கு மேல இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீ ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் பேஜை பாத்துக்கலாம். இல்ல சில இது வந்து மினிமைஸ் அந்த சைஸ் ஆஃப் த விண்டோ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல ஆஃப்டர் தட் நீங்க பார்க்கணும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் அடுத்த பேராகிராஃப்ல அடுத்து ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் want to see view பண்ணனும் அப்படிங்கறப்ப என்ன பண்ணா அந்த ஸ்க்ரோல் பாரை வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், மூவ் பண்ணி அப் அண்ட் டவுன் ஆர் ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் பண்ணி உங்களால பாத்துக்க முடியும். For this reason the scroll bar is using. And next one is corners and borders அப்படிங்கிறது. The corners and borders of the window helps to track and resize the window அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த கார்னர்ஸ் இருக்கா, அந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது அதுதான் இதுக்கு உன்னோட விண்டோவை ரீசைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் விண்டோ வேண்டாம், இப்போ நான் ரெண்டு அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், இன்னொரு இடத்துல ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ல இருந்து சில டேட்டாஸை நான் எக்ஸல் ஷீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன் இருக்கப்ப கொஞ்சம் வியூ வந்து இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ரெண்டு விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரியற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அத சைஸ வந்து மினிமைஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ வந்து உனக்கு என்ன சைஸ் தேவையோ அது போல வச்சு ரெண்டு விண்டோவையும் பக்கத்துல வச்சு நம்மளால என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் இங்க இருந்து அங்க டைப் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி காப்பி பேஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க முடியும். This is a use of the corners and borders அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் டபுள் ஹெட் ஆரும். இப்ப இதுல அந்த மவுஸ் பாயிண்டரை வந்து நீங்க அந்த எட்ஜ் ஆஃப் த பார்டர்ஸ் ஆஃப் த கார்னர்ஸ்க்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் டு எ டபுள் ஹெட் ஆரோ வென் பொசிஷன்ட் ஓவர் த பார்டர்ஸ் ஆர் கார்னர். அந்த பார்டர் ஆர் கார்னருக்கு கொண்டு போன உடனே என்ன ஆகும், மவுஸோட ஹெட் வந்து என்ன ஆகும், டபுள் ஹெட் ஆரோவா மாறும். அப்ப track the border or corner in the direction indicated by the double head arrow to the desired size. அப்ப அதை நீ கிளிக் பண்ணி லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் பி இன்க்ரீஸ். அந்த இது வந்து என்னது, கார்னர் ஆர் பார்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. டிபெண்டிங் அப்பான் த சைஸ், நீ வந்து ஒன்னு அவுட் சைட்ல ட்ராக் பண்றியா இல்லாட்டி இன்சைட்ல ட்ராக் பண்றியா அப்படிங்கறத பொறுத்து உன்னோட அந்த விண்டோவோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும்.
The window can be resized by dragging the corners diagonally across the canopy. Diagonal நீங்க drag பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது உனக்கு ரீசைஸ் ஆகும் அந்த விண்டோஸ் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இதாகுது இந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது. அந்த அப்ளிகேஷன் விண்டோவை எந்த சைஸ்லனாலும் நம்மளால வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்ட் மெனு. இப்போ ஸ்டார்ட் மெனு இந்த லோயர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த விண்டோ ஸ்கிரீன் இஸ் அ ஸ்டார்ட் மெனு. இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு விண்டோஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கப்போ உன்னோட சிஸ்டம் ஓபன் பண்றப்ப இந்த இடத்துல வந்து உனக்கு ஸ்டார்ட் மெனு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் when you click on the start on the button, the start menu will appears அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இந்த இருக்கா, this one is a start button அப்படிங்கிறது. இப்போ நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இதுல என்னென்ன அந்த ப்ரோக்ராம்ஸ் உன்னோட சிஸ்டத்துல இருக்கோ அது எல்லாமே அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா this indicate the submenu. இதுல என்ன அடுத்த சப்மெனு இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதை கிளிக் பண்ணா அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் உனக்கு காமிக்கும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ண சர்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கறதுல இங்க வந்து என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபைல் வந்து நீ சேவ் பண்ணிட்ட, ஒரு 1 month ஆச்சு. ஆஃப்டர் தட் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கறத யூ ஃபர்காட். அந்த டைம்ல இந்த சர்ச் பாக்ஸ்ல போய் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஃபைல் அது ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே உனக்கு ஓபன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஃபைல் போட்டேன், பட் ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் தட் ஒன் அப்படிங்கறத டாக்குமெண்ட் ஃபைல் போட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த சர்ச்ல போய் நான் வந்து எனது ஆஸ்டிக் சிம்பிள் டாட் அப்படிங்கிற டிஓசினா டாக்குமெண்டோட எக்ஸ்டென்ஷன் போட்டேன் அப்படின்னா என்னோட சிஸ்டத்துல உள்ள எல்லா டாக்குமெண்ட் ஃபைலும் அவைலபிளா இருக்கும். அது இந்த சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது நீ வேற ஏதாவது இமேஜஸ் சர்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு அப்ளிகேஷனே ஏதோ ஒரு விண்டோ வந்து அப்ளிகேஷன் விண்டோ வந்து இங்க ஸ்டார்ட் மெனுல இல்ல ஆனா இன்சைட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது சர்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எனி ஐட்டம் இன் யுவர் கம்ப்யூட்டர் அதை வந்து சர்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி ஆல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியூ எ லிஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம். உன்னோட கம்ப்யூட்டர்ல என்ன ப்ரோக்ராம்லாம் நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கியோ அதை வியூ பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா ஆல் ப்ரோக்ராம் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணோம்னா அது உனக்கு விசிபிளா இருக்கும். இந்த யூ கேன் கோ அண்ட் யூ கேன் செலக்ட் யுவர் அப்ளிகேஷன் விண்டோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன் இஸ் லாக் ஆஃப் ஆர் ரீஸ்டார்ட் ஆர் ஷட் டவுன் அப்படிங்கிறது. இந்த ஒரு இது இருக்கா, ட்ரையாங்கிள் இருக்கு, அப்ப என்ன அர்த்தம், இதோட சப்மெனு இருக்குன்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த லாக் ஆஃப் ரீஸ்டார்ட் ஆர் ஷட் டவுன் வரும். விச் ஒன் யூ வாண்ட் டு டூ யூ கேன் செலக்ட் தட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்ப என்னது, ஏதோ உனக்கு ஒரு நீட் ஏதோ தெரியல நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற பாக்குறப்ப அபவுட் த அப்ளிகேஷன் இல்லாட்டி அபவுட் த விண்டோ அப்படிங்கிறதுனா கெட் ஹெல்ப் கேட்டீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுல நீ கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்டுக்க முடியும். And next one is a device and printers அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா add or modify the device and the printer setting. இப்போ நீ உன்னோட சிஸ்டத்துல ஒரு பிரிண்டர் கொடுத்துருக்குற, அதை வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணிக்கணும், ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும், ஏதோ ஒரு டிவைஸ் அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பிரிண்டர் செட்டிங்ஸ் இதுல போய் மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது. மாடிஃபை த சிஸ்டம் செட்டிங்ஸ் கண்ட்ரோல் பேனல் யூஸ் ஆகும். இப்ப புதுசா நீ ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா அது கண்ட்ரோல் பேனல்ல இருக்கும், அதுல போய் பாத்துக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல்ல போய் தான் ப்ரோக்ராம்ல போய் பார்த்த அப்படின்னா உனக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணிக்க முடியும், டெலீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிரிண்டர் செட்டிங், நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பேனல்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உன்னோட சிஸ்டத்துல ஒரு ஃபாண்ட் இல்ல, தமிழ் ஃபாண்ட் எஸ்எம் தமிழ் இல்ல அப்படிங்கிறப்ப உனக்கான அது தேவையா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பேனல்ல போய் ப்ரோக்ராம்ல ஃபாண்ட்ல போய் அந்த ஃபாண்டை வந்து காப்பி வேற ஏதாவது லொகேஷன்ல இருந்து பென் டிரைவ்ல இருந்து நம்ம அங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பேனல்ல தான் நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் அ ஸ்டார்ட் மெனு. உன்னோட இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இங்க போய் கிளிக் பண்ணி உன்னோட அப்ளிகேஷன் என்ன இருக்கோ அந்த அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் யூஸ் ஆஃப் த ஸ்டார்ட் மெனு. And next one is a taskbar அப்படிங்கிறது. At the bottom of the screen is a horizontal bar is called the taskbar. கீழே நீங்க பாத்திருப்பீங்க. சரி, இப்ப நம்ம வந்து full screen slide showல இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த taskbar இதுல அவைலபிளா இல்ல. பட் நார்மலா விண்டோ ஓபன் பண்ணி மத்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஒர்க் பண்றப்ப, எக்ஸல் ஒர்க் பண்றப்ப உனக்கு அது மாதிரி ஸ்லைட் ஷோ, பவர் பாயிண்ட் போடுறப்ப நார்மல் வியூல வந்து உனக்கு அது எல்லாமே அவைலபிளா இருக்கும். இந்த டாஸ்க்பார் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல தான் அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும்.
மாதிரி மினிமைஸ்டு ப்ரோக்ராம் இந்த இடத்துல இருக்கும், அதோட ஐகான்ஸ் மட்டும் உனக்கு இருக்கும். சரியா? மினிமைஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனா ஆஃபன் நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அந்த ஷார்ட்கட்டா இது பண்ணி டாஸ்க் பார்ல வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். அப்ப இந்த என்ன பண்ணா, நீ ஷார்ட்ல போய் ப்ரோக்ராம்ல போய் நீங்க சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே டபுள் கிளிக், அந்த ஐகானை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஓப்பன், அது வந்து ஓப்பன் ஆகும். அதான் என்னது, மினிமைஸ்டு ப்ரோக்ராமோட ஃபோல்டர்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கும், இல்ல அதோட ஐகான்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். சரி, அப்ளிகேஷன் விண்டோனா ஐகான் இருக்கும், ஃபோல்டரை மினிமைஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் ஐகான் வந்து உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். அந்த ரைட் சைட்ல உனக்கு வந்து என்ன இருக்கும், இதுதான் இது வந்து இதை என்லார்ஜ் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ரைட் சைட வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைட் சைட் கார்னர் என்னன்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் ட்ரேல என்னென்ன இருக்கும்னா, டிஃபால்ட் லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ் வச்சிருக்கிறதுனால இதுல இருக்கும். இப்ப வேற ஏதாவது லாங்குவேஜ் நீங்க மாத்துனீங்க, இதை தமிழ் வந்து நான் டைப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப லாங்குவேஜ் நீங்க மாத்திக்க முடியும். சரியா? அப்ப டிஃபால்ட் லாங்குவேஜ் ஏதோ அது அவைலபிளா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெட்வொர்க் ஐகான்ஸ் அப்படிங்கிறது, நீ நெட்வொர்க்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கியா இல்லையா அப்படிங்கறத இந்த இதை வச்சு நம்ம நல்லா என்ன பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். திஸ் ஒன் இஸ் வால்யூம் அப்படிங்கிறது தெரியும், அது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதே போல இங்க வந்து டைம் அண்ட் டேட் வந்து அவைலபிளா இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் டேட் ஒன் அப்படிங்கறத டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வந்து வரும். அந்த விண்டோல போய் உனக்கு என்ன தேவையான டைம் அண்ட் டேட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கார்னர்ல இருக்கிறது ஏரோபிக் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு த டெஸ்க்டாப் ஓபன் அண்ட் க்ளோஸ், இந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த ஏரோபிக் பட்டன்ஸ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, திஸ் ஒன் இஸ் a டாஸ்க் பார். உனக்கு ஆஃப் அண்ட் அவைலபிளா இருக்கதை என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னேன், இதுல வந்து உன்ன டாஸ்க் பார்ல வந்து பின் பண்ணிக்க முடியும். ஓகேயா? பாட்டம் ஆஃப் த விண்டோல இந்த டாஸ்க் பார் அவைலபிளா இருக்கும். அதாவது டாஸ்க் பாரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். பாட்டம் ஆஃப் த விண்டோ அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபால்ட் ஃபார் த ஒர்க்கிங் கண்டிஷன். நம்மளோட ஒரு வசதிக்காக அந்த இது பாட்டம் வச்சுக்கிறோம். இதை டாப்லயும் மாத்த முடியும் அண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் இந்த இடத்துலயும் மாத்தோம்னா, ஆனா இட்ஸ் வில் பி டிஸ்டர்பன்ஸ். அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் மேலெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன கீழேயே வச்சு ஒர்க் பண்ணி பழகிட்டோம் அப்படிங்கிறப்ப இட் வில் பி வெரி ஈஸி. பட் யூ கேன் சேஞ்ச் த பொசிஷன். உன்னோட அந்த டாஸ்க் பாரோட பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஃபார் யுவர் கன்வீனியன்ட். ஓகேயா? Default at the bottom of the window only it will be available. And next one is a computer icon அப்படிங்கிறது பாத்திருக்கீங்களா, விண்டோஸ் XP னா ஒரு மாதிரி இருக்கும், விண்டோஸ் 7 and விண்டோஸ் 8. இப்போ எல்லாருமே நம்ம விண்டோஸ் 10 வச்சிருக்கோம், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ விண்டோஸ் XP அண்ட் விண்டோஸ் 7ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுல எந்தெந்த டிஸ்க் டிரைவ்லாம் மவுண்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே தெரியும். பை கிளிக்கிங் திஸ் ஐகான் the user can see the disk drive mounted in the system. இதுல இப்ப உன்னோட மெமரியை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல மொத்தம் மெமரி இருக்கும். அது வந்து உனக்கு டிபெண்டிங் அப்பான் யூ. உனக்கு எனக்கு வந்து இது 4 போர்ஷனா ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி 2 போதும் அப்படின்னா எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கும் அந்த மாதிரி டிஸ்க் டிரைவ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஏதாவது ஆட் ஆன் பண்ணிருந்தீங்க, பென் டிரைவ், மெமரி கார்டு அப்படி பண்ணீங்கன்னா அதுவுமே இந்த இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணோம்னா அதுல என்னென்ன டிஸ்க் டிரைவ்ஸ் எல்லாமே மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். And in the window XP and the Vista, it is called as a My Computer. XP லையும் Vistaலையும் என்னவா இருக்கும், My Computer அப்படிங்கிறது இருக்கும். And Windows 8 and 10 அப்படிங்கிறதுல என்னது, இதோட பேர் என்னவா மாறுச்சு, This PC அப்படிங்கிறத மாச்சு. பழைய வெர்ஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா உனக்கு இந்த 7 XP இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதுல என்னவா இருக்கும், வெறுமனே மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்பதான் என்னது இதோட பேரு This PC அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேயா? And next one is a starting and closing application. Most of the application installed on your computer are available through the start menu. Already start menu பாக்குறப்பே பார்த்தோம், உன்னோட சிஸ்டத்துல என்ன அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதை ஸ்டார்ட் menu கிளிக் பண்ண உடனே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்ப டிபெண்டிங் அப்பான் த சிஸ்டம் செட்டப் த அப்ளிகேஷன் இன் த ஸ்டார்ட் menu varies. ஒவ்வொரு சிஸ்டம் அந்த டிபெண்டிங் அப்பான் த சிஸ்டம் என்ன வெர்ஷன் ஆஃப் த சிஸ்டத்தை பொறுத்தோ, நீ எப்படி செட் பண்ணிருக்க அப்படிங்கறத பொறுத்தோ, சிஸ்டம் செட்டப் பொறுத்து அந்த அப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டார்ட் menu வந்து வேரி ஆகும். ஏன்னா இப்ப 10ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? விண்டோஸ் 10ல எல்லாம் இப்ப இந்த மாதிரியும் வரும், அவைலபிளா இருக்கும். இங்க வந்து ஐகான்ஸாவும் உனக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப இதுல எனக்கு தேவை இந்த பெயிண்ட் 3D வேணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணேன்னா ரிலேட்டட் அந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு ஓபன் ஆகும். சரியா? அப்ப டிபெண்டிங் அப்பான் த சிஸ்டம் செட்டப் பொறுத்துதான் இந்த மாதிரி வரும். இப்ப விண்டோஸ் 10ல வந்து இந்த மாதிரி தான் உனக்கு அவைலபிளா இருக்கு. ஸ்டார்ட் menu கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அவைலபிளா, இந்த பக்கத்துல வந்து என்னது ஐகான்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க ஸ்டார்ட்ல போய் இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்க முடியும் ப்ரோக்ராம்ல. இல்ல இந்த ஐகான்ஸை பார்த்து இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்க முடியும். டு ஸ்டார்ட் த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, பட் டு ஸ்டார்ட் an application, click on the start button and the point to all program. The program menu appears. அந்த ஸ்டார்ட் பட்டனை பண்ண உடனே ப்ரோக்ராம் மெனு வரும்.
Point to the group that contain the applications you want to start and click the application name. உனக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ அதை கிளிக் பண்ணி நம்மளால ஓபன் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஸ்டார்ட்ல போனோடனே ஆல் ப்ரோக்ராம் இந்த வருதா, எக்ஸல், போட்டோஷாப் அண்ட் பெயிண்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வரும். இப்போ இது எனக்கு எக்ஸல் தேவைன்னா அதை இந்த இருக்கா இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நான் பாயிண்ட் பண்ணி அதை தான் வந்து என்ன பண்ணேன், கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நேம் the window will be open அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. And next one is here, you can also open an application by clicking the run on the start menu and the name of the application. இன்னொரு மெத்தட், ஒன்னு ஸ்டார்ட்ல போய் ஆல் ப்ரோக்ராம்ல போய் அதை வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா கிளிக்கிங் ரன் இந்த ஸ்டார்ட் மெனு, ஸ்டார்ட் மெனுல ரன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இப்ப இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்களா, ரன் அப்படிங்கிறதுல வர்றதுல இங்க வந்து என்னது, இதுல வந்து நீ என்ன அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுமோ அதை டைப் பண்ணி ஓபன் பண்ணி ஓகே கொடுத்த அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம். இந்த ரன் ஓபன் பண்றது ஸ்டார்ட்ல போய் ரன் ஓபன் பண்ணலாம், இல்ல வின்கி பிளஸ் ஆர் அப்படிங்கிற காம்பினேஷன் போட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உனக்கு ஓபன் ஆகும். ஓகேயா, வின்கி பிளஸ் ஆர் அப்படிங்கிற காம்பினேஷன்ல போட்டோம் அப்படின்னா என்னது, இந்த பாக்ஸ் ரன் டயலாக் பாக்ஸ் will be open. In that one you can type. இப்போ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணா டாக்குமெண்ட் இல்லாட்டி வின்வேர்டு என்ன ஓபன் பண்ணணுமோ அதை வந்து அங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு தட் அப்ளிகேஷன் இட் வில் பி ஓபன் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் என்னது, டு கிளிக் டு ஓபன் த அப்ளிகேஷன். ரெண்டு மெத்தட்ல பார்த்தா, ஒன்னு ஸ்டார்ட்ல போய் ஆல் ப்ரோக்ராம்ல போய் உனக்கு கிளிக் பண்ணிக்கலாம், உனக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ரன் அப்படிங்கிற அந்த கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல நீங்க அதை டைப் பண்ணி எக்ஸல், எனக்கு இது எம்எஸ் எக்ஸல் ஓபன் பண்ணா எக்ஸல் பண்ணிட்டு ஓகே கொடுத்து அப்படின்னா எக்ஸல் விண்டோ வந்து ஓபன் ஆகும். ஓகேயா. And to quiet an application, click the close button in the upper right corner of the application window. இந்த இடத்துல இருக்கும், எனக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு, நான் சேவ் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இந்த இருக்கா இந்த க்ளோஸ் பட்டன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உன்னோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். அதர்வைஸ் ஃபைல்ல போய் எக்ஸிட் அப்படிங்கறத பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஃபைல் க்ளோஸ் ஆப்ஷன் in the Windows 7 depending upon the application. Little changes already I told, அந்த depending upon the version, இப்போ 2000 ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும், அந்த depending upon the version சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் உனக்கு வந்து இருக்கும். சரியா, இப்போ இது எல்லாமே என்னது பழைய வெர்ஷன்ல இருந்து இந்த ஃபைல் எடிட் வியூ அப்படிங்கிறதுக்கு இப்போ 2013 அப்படிங்கறதுல பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ல எல்லாம் இப்போ இங்க மாறிடுச்சு, ஃபைல் வந்து ஹோம் அந்த மாதிரி மெனுஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நேம் தான் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர மற்றபடி மெனுஸ் வந்து அந்த ரிலேட்டட் மெனுஸ் தான் அதுல இருக்கும். சரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த இதுவும் என்னவா இருக்கும், ஃபைல் எக்ஸிட் அப்படிங்கிறது சில அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கும், விண்டோஸ் ஒன்ல ஃபைல் க்ளோஸ் அப்படிங்கிறது சில இதுல இருக்கும். சரியா, டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன் அண்ட் த வெர்ஷன் இட் வில் பி ஸ்மால் சேஞ்ச், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதர்வைஸ் யூ கேன் க்ளோஸ் பட்டன் இந்த இருக்குதா, இந்த க்ளோஸ் பட்டன் அப்பர் ரைட் கார்னர்ல இருக்க அந்த இன்ட்னு போட்டுருக்கும், அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உன்னோட அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆயிரும். இதுலயுமே நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பிஃபோர் லெசன்ல பார்த்தோம், அப்ளிகேஷன் விண்டோ அண்ட் டாக்குமெண்ட் விண்டோ தான் இருக்கா, இங்க ஒரு இன்ட் இருக்கா, இதை க்ளோஸ் பண்ணனா இந்த டாக்குமெண்ட் விண்டோ மட்டும் க்ளோஸ் ஆகும். இங்க மேல இருக்கிறது இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ண டைட்டில் பார்ல இருக்கிற இந்த க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் பண்ணனா உன்னோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். டிஃபரன்ஸ் தெரியணும். சரியா, டாக்குமெண்ட்னா என்னது, அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும், அப்ளிகேஷன் அப்படியே இருக்கும். அதுல போய் திருப்பி ஃபைல்ல போய் நியூ போட்டு புதுசா ஒரு அப்ளிகேஷன் நீ ஓபன் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் விண்டோவே க்ளோஸ் பண்ணிட்டா மொத்தம் அப்ளிகேஷன் உனக்கு க்ளோஸ் ஆயிரும். இப்ப வேர்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அப்ப இதை போட்டேன் அப்படின்னா இதை வந்து என்ன அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும், இப்ப எக்ஸாம்பிள் வேர்ட் போட்டு ஏதோ ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த 11th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கேன், அப்ப இதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணனா எனக்கு இந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும், 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். ஆனா வேர்ட் அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் ஆகி இருக்கும். இந்த ரெட் கலர்ல இருக்க டைட்டில் பார்ல இருக்க க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் பண்ணனா எனக்கு அந்த அப்ளிகேஷன் வேர்ட் அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிரும். திஸ் இஸ் a difference between this two அந்த க்ளோஸ் பட்டன். அத வந்து நீங்க பாத்துக்கணும், எது டாக்குமெண்ட் விண்டோ எது அப்ளிகேஷன் விண்டோ அப்படிங்கிறது. ஓகேயா. And next one is here creating folders அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஃபைல் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ல அங்கங்க போட்டு வச்சு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அது சிஸ்டத்துல அங்கங்க ஒரு டெஸ்க்டாப்ல கொஞ்சம், ஒரு டி கோனல்ல கொஞ்சம், ஈல கொஞ்சம் அப்படி மாதிரி போட்டு வச்சு அப்படின்னா இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டு கலெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் வீட்லயே நீ வச்சிருப்ப, உன்னோட செல்ஃப் அப்படின்னு உனக்கு கொடுத்துருப்பாங்க அம்மா. அப்ப என்ன பண்ணலாம், உனக்கு இப்ப ஒரு செல்ஃப்ல நீ இருக்கிற, உன்னோட சிஸ்டர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு இதுல வந்து ஒரு பீரோல 4 இதா வந்து பார்ட்டிஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப 2 பார்ட்டிஷன் உனக்கு, 2 பார்ட்டிஷன் உன்னோட சிஸ்டருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், உன்னோட திங்ஸ் உனக்கு எங்க கொடுத்தாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு சர்ச். எடுக்கிறதுக்கு உனக்கு நெக்ஸ்ட் அதை வந்து எடுக்கிறதுக்கு இல்லை வியூ பண்றதுக்கு ஏதோ ஒரு இதுக்கு வந்து என்ன பண்ண ட்ரைவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல இந்த பீரோலயே நான் கலந்து என்னோட ட்ரெஸ் என்னோட சிஸ்டரோட ட்ரெஸ் மொத்தமா கலந்துருக்கும் அப்படிங்கிறப்ப இட் இல் டிஃபிகல்ட் டு
டேக் தட் ஒன். அதே போலதான் இங்க கம்ப்யூட்டர்லயும் உன்னோட ஃபைல் அண்ட் போட்டோஸ், ஏதோ ஒன்னு ஆடியோஸ், வீடியோஸ், எதனால என்ன அப்படின்னா இந்த ரிலேட்டட் நேம் கொடுத்து ஒரு ஃபோல்டர்ல வந்து என்ன பண்ணணும், நீ சேவ் பண்ணி வைக்கணும். அப்படின்னா என்னது, இட் இஸ் ஈஸி டு வியூ அண்ட் ரிட்ரைவ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா மெத்தட் 1 அப்படிங்கிறது எந்த மாதிரி பார்ப்போம், கிரியேட்டிங் ஃபோல்டர் வித் ஹெல்ப் ஆஃப் த மெத்தட் 1. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓபன் த கம்ப்யூட்டர் ஐக்கான். உன்னோட டெஸ்க்டாப்ல கம்ப்யூட்டர் ஐக்கான் இல்லாட்டி மை கம்ப்யூட்டர் ஐக்கான் அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணா ஓபன் ஆகும். அண்ட் ஓபன் எனி டிரைவ் வேர் யூ வாண்ட் டு கிரியேட் a நியூ ஃபோல்டர். இப்போ புதுசா ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்ப எந்த டிரைவ்ல போட போற அப்படிங்கறத நீ வந்து டிசைட் பண்ணிக்கணும். அப்ப ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்ப. இப்ப காமன் கம்ப்யூட்டர், உன்னோட காமன் கம்ப்யூட்டர் அப்படிங்கறது அப்ப அப்படின்னா ரெண்டு ஸ்பிளிட்டடா இருக்கும். D:E:F: அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப உன்னோட ஃபைல் எந்த டிரைவ்ல இருக்கணும் அப்படிங்கறத அந்த ஃபோல்டரை நீ செலக்ட் பண்ணிக்கணும். சரியா, நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ற டிரைவை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளிக் ஃபைல் நியூ ஃபோல்டர். அதுல வந்து என்னது, அந்த டிரைவை கிளிக் பண்ணிட்டு அதுல ஃபைல் நியூ போட்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போட்டீங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இங்க இருக்குதா, ஃபைல்ல போய் நியூ போட்டு ஃபோல்டர் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். சரியா, எப்போதுமே ஃபோல்டர் கிரியேட் பண்றப்பல எப்போதுமே D:/CE:/F: அப்படி பண்ணா C:/ல போடக்கூடாது. ஏன் C:/ல போடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே இன்ஸ்டால் பண்றோம், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்றோம். உனக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தேவையோ அதை எல்லாமே நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. இன்ஸ்டால் பண்றப்ப டிஃபால்ட்டா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் C-ல போய் தான் என்னது மவுண்ட் ஆகும். அப்ப C-ல போய் இருக்கிறப்ப ஏதோ ஒரு என்னமோ சிஸ்டம் வந்து கராப்ட் ஆயிருச்சு, ஜாஸ்தியா வைரஸ் ஆயிருச்சு, சம்திங் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகி போச்சு. இப்ப இஃப் யூ வாண்ட் டு ஃபார்மட் தட் ஒன் சிஸ்டம், உன்னோட சிஸ்டத்தை ஃபார்மட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் C-யை தான் ஃபார்மட் பண்ணுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, சி டிரைவ்ல எதையுமே சேவ் பண்ணி வச்சுக்க கூடாது நம்மளோட டாக்குமெண்ட். இப்ப C-ல சேவ் பண்ணோம் அப்படின்னா என்னது, ஃபார்மட் பண்றப்ப நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் ஏதோ ஒன்னு டெலீட் ஆயிரும். அப்ப என்ன அதர் தேன் C, D இருக்கலாம், E இருக்கலாம், F இருக்கலாம், இந்த மாதிரி டிரைவ்ல வந்து நம்மளோட ஃபோல்டர்ஸை எப்போதுமே சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரி, இட்ஸ் ஜஸ்ட் டிப்ஸ் ஃபார் தட் ஒன். எப்போதுமே C-ல வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணி கூடாது. ஏன்னா டிஃபால்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே அதுலதான் போய் மவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டிங் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது. So ஃபோர்ல என்னது, நியூ ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் வித் டிஃபால்ட் நேம் நியூ ஃபோல்டர். நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் நேம்ல தான் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். இதுல ஃபைல்ல போய் நியூல போய் ஃபோல்டர் அப்படின்னு கிரியேட் பண்ண அப்படின்னு கிளிக் பண்ணனா நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அண்ட் இன் தட் ஒன் டைப் இன் த ஃபோல்டர் நேம் அண்ட் பிரஸ் என்டர் கீ. இதுல உனக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க முடியும், அந்த என்டர் கீயை பிரஸ் பண்ணனா உன்னோட ஃபோல்டர், அந்த டெஸ்ட் ஃபோல்டர் என்ன நேம் நீ கொடுத்தியோ அந்த நேம்ல D:/, எந்த கோலன்ல டிரைவ்ல வச்சியோ அந்த டிரைவ்ல உன்னோட ஃபோல்டர் வந்து சேவ் ஆகி இருக்கும். ஆஃப்டர் தட் யூ கேன் ரிட்ரைவ் தட் ஒன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் 2. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபைல்ல போய் அந்த ஆப்ஷன்ல வச்சணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டு கிரியேட் a folder in the டெஸ்க்டாப்ல எனக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த டெஸ்க்டாப் ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோல்டர் அப்பியர்ஸ் வித் டிஃபால்ட் நேம் நியூ ஃபோல்டர். அதே போலதான் எப்போதுமே அந்த ஃபோல்டர் வந்து நியூ ஃபோல்டர்ல தான் வரும். ஆஃப்டர் தட் யூ கேன் சேஞ்ச் த நேம், டைப் த நேம் யூ வாண்ட் டு அண்ட் பிரஸ் த என்டர் கீ. the name of the folder will be change அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பண்ணலாம், இங்க டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வருதா ஃபோல்டர், நியூல போய் ஃபோல்டர் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் என்ன பேர்ல வரும், நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற நேம்ல இருக்கும். டிஃபால்ட் நேம் ஆஃப் தட் ஃபோல்டர் வந்து என்னது, நியூ ஃபோல்டர். அப்ப அதுல போய் ஆஃப்டர் தட் யூ கேன் சேஞ்ச் த நேம். அதுக்கப்புறம் உன்னோட என்ன உனக்கு உன்னோட ஃபைலுக்கு இந்த வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. திஸ் இஸ் a second method to creating the folder. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம், ஃபைல்ல போய் மெனுல போய் போனோம், எதுல வேணுமோ மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அதுல டிரைவ் ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஃபைல்ல போய் நியூ போய் ஃபோல்டர் போட்டு கிரியேட் பண்ண. செகண்ட் மெத்தட் டெஸ்க்டாப்லயே வேணும். டெஸ்க்டாப்ல ஃபோல்டர் போடுறோம் அப்படின்னா ஆஃபன் யூஸ் பண்றது, அதுதான் ஃபார் அவர் யூஸ், நம்மளோட ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கிறது தான் டெஸ்க்டாப்ல. அதே மாதிரி டெஸ்க்டாப்லயும் ஜாஸ்தியா ஃபோல்டர்ஸ் ஃபுல்லா வந்து என்ன பண்ணிக்க கூடாது, ஃபில் பண்ணி வச்சிருக்க கூடாது டெஸ்க்டாப் அப்படிங்கிறது. இட் ஆல்சோ மேக் த சிஸ்டம்
too slow. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நம்ம படிச்சோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சோமா, இப்ப ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன அப்படின்னா, மெமரியை வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும், ப்ராசஸ் பண்றதுக்கு ஒவ்வொன்றையும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இது ஓபன் பண்ணிருக்கா, இதை இது பண்ணணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப ஜாஸ்தி ஐகான்ஸ் வந்து போட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ த ஒர்க் ஃபார் தட் ஒன். அதையுமே மேனேஜ் பண்றது அதோட வேலையா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஜாஸ்தியா டம்ப் பண்ண உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ஓபன் பண்றது கஷ்டம். டெஸ்க்டாப் பார்த்த உடனே ஒரு நீட் ஒர்க் இருக்காது, ஒரு நீட்டா ஒரு லுக் வந்து அதுல இருக்காது, கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு ரொம்ப முக்கியமான தேவை, ஆஃபன் நான் இதை தான் ஓபன் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கறத மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோல்டரை டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஆல்ரெடி உனக்கு ஐகான்ஸ், டிஃபால்ட் ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அவைலபிளா இருக்கும், இல்லாட்டி ஷார்ட்கட் ஐகான்ஸ் ஏதாவது நீங்க போட்டு வச்சிருப்பீங்க, அப்ளிகேஷன் இருக்கு, அதுவே உனக்கு இருக்கும். அப்போ அதோட சேர்த்து இந்த ஃபோல்டர்ஸ், உன்னோட ஓன் ஃபோல்டர்ஸையும் அதுல போட்டு அப்படின்னா இட் வில் பி லிட்டில் கன்ஃபியூஸ்ட் அண்ட் இட்ஸ் நாட் லுக் லைக், அந்த விண்டோஸ் வந்து நல்லா லுக் பண்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால எப்போதுமே டிரைவ்க்குள்ள போட்டு வச்சுட்டு அப்படின்னா இட் வில் பி வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ. அப்ப அதே போல வெளியே போட்டு வச்சோம்னா யாருனாலும் நம்மளோட ஃபோல்டரை வந்து அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்ப இந்த மாதிரி இருக்கும், நியூ ஃபோல்டர்ஸ் அப்படின்னு வரும். இதுல போய் நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டிங் த ஃபைல் அப்படிங்கிறது. இப்ப ஏதோ ஒரு ஃபைல் நீங்க வந்து ஓபன் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் வந்து பண்ணேன். கிளிக்ல போய் ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம் அக்சசரிஸ்ல பேட் அப்படிங்கறத பண்ணலாம். இல்ல ஏற்கனவே சொல்லியாச்சு இன்னொரு மெத்தட் என்னது, ஃபைல ஓபன் பண்றதுக்கு ரன்ல போய் வேர்ட்பேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்பேட் விண்டோ வந்து உனக்கு என்னது கிரியேட் ஆகும். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வேர்ட் போடலாம், பெயிண்ட் போடலாம், ப்ராசஸர் ஏதோ ஒரு வேர்ட் ப்ராசஸர் எதுனாலும் போட்டிக்கலாம், எக்ஸல் எனிதிங் என்ன நீ ஓபன் பண்ணணுமோ அதை ஓபன் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபர்ஸ்ட்ல இதுல ஸ்டார்ட்ல போய் ஆல் ப்ரோக்ராம் அக்சசரிஸ் வேர்ட்பேட் நம்ம இப்ப நான் ஓபன் பண்ணிருக்கேன். இல்ல ரன்ல போய் வேர்ட்பேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர்ட்பேட் விண்டோ வந்து ஓபன் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, இப்ப இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can type in that one. இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம எனக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆஃப்டர் தட் நம்மளால சேவ் பண்ணிக்கலாம். சரியா, இப்ப டைப் த கண்டென்ட் இன் த ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் சேவ் த ஃபைல் யூசிங் ஃபைல் சேவ் அண்ட் கண்ட்ரோல் எஸ். எல்லா இதுலயுமே ஷார்ட்கட் கீஸ் இருக்கும் சில இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஷனுக்கு. இப்ப ஃபைல்ல போய் சேவ் அப்படிங்கிறது கொடுத்தாலும் ஓகே, இல்ல கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வில் பி ஓபன். நீ ஃபைல்ல போய் சேவ் கொடுத்தாலும் கண்ட்ரோல்ல போய் எஸ் கொடுத்தாலும் உனக்கு என்ன வரும், சேவ் அஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் தான் ஓபன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் செலக்ட் த லொகேஷன் where you want to save the file by using the look in the drop down list box. Type the name of the file in the file name text box அப்படிங்கறத சொல்றாங்க. கிளிக் சேவ் பட்டன் அப்படிங்கிறது. இப்ப என்ன பண்ணலாம், ஃபைல்ல போய் சேவ் கொடுக்கலாம், இல்ல கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்த உடனே சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அப்ப இதுல போய் நீ என்ன பண்ற, திஸ் பிசி விண்டோஸ் 10 அப்படிங்கனால எனக்கு திஸ் பிசி வரும். அதுல போய் லோக்கல் டிஸ்க் டில தான் நான் என்னோட ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். அதுல 11th சிஎஸ்ல லெசன் 5ல நான் ஏதோ சேவ் பண்ண போறேன். அப்ப லெசன் 5 அப்படின்னு இது பண்ணிட்டு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்க எக்ஸ்டென்ஷன் கேட்கும் பத்தியா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன். அப்ப என்னது ஸ்லைடு ஃபார்மேட்ல இது சேவ் ஆகும். எக்ஸ்டென்ஷன் சேவ் அஸ் டைப் அப்படிங்கறத இங்க போய் நம்ம மாத்திக்கலாம். இப்ப எனக்கு எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடு எல்லாமே ஜேபக் இமேஜா வேணும் அப்படிங்கிறப்ப இங்க போய் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்லைடு எல்லாம் ஜேபக் இமேஜா சேவ் ஆயிரும். இல்ல எனக்கு ஸ்லைடாவே பிபிடியாவே இருக்கட்டும் அப்படின்னா நார்மல் எதையுமே நான் போட வேண்டாம். இந்த பவர் பாயிண்ட் அப்படிங்கிற பிரசன்டேஷன்ல நம்ம சேவ் பண்ணேன் அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். எந்த லொகேஷன்ல, எந்த லொகேஷன் நான் கொடுத்திருக்கோனோ அந்த லொகேஷன்ல. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னா விண்டோஸ் 95 அப்படிலாம் ஒர்க் பண்ணோம், 95 98 அப்படிலாம் பண்ணோம். அந்த மாதிரி டைம்ல இந்த வேர்ட் என்னன்னா ஆஃப்டர் தட் அந்த வெர்ஷன் வந்தோடனே ஆஃப்டர் தட் 10 வெர்ஷன் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. 2000 வந்துச்சு, எக்ஸ்பி வந்துச்சு. இப்ப சேவ் அஸ் டைப்ல நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்னு சேவ் பண்றீங்க. அப்ப அந்த வேர்ட் டாக்குமெண்ட் போடுறப்ப நார்மல் வேர்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது நீங்க சேவ் அஸ் டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இதுல கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், விண்டோஸ்ல வந்து டிஃபரெண்ட் 95 98 விண்டோஸ் 95 to 2000 அப்படின்லாம் இருக்கும். இது என்ன அப்படின்னா பழசுக்கு சொல்றேன் நான், இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து புது வெர்ஷன் தான் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நோ ப்ராப்ளம் வேர்டுல. இப்ப இதுல பழசுல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க போய் 95 to 2000 கொடுத்தீங்க அப்படின்னா உன்னோட இது வந்து என்னது 95 சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறதுலயும் ஓபன் ஆகும், 2000லயும் ஓபன் ஆகும், 98லயும் ஓபன் ஆகும். சரியா, next one is finding files and folders. Click the start button. The search box appears at the bottom of the start menu. உனக்கு ஃபைண்டிங் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் அப்படின்னா என்னோட நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம். இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறப்ப நான் அந்த ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கிளிக் ஆன் த ஸ்டார்ட் பட்டன். The search box appears at the bottom of the start menu. Type the name of the file the folder you want to search. என்ன ஃபைல் ஃபோல்டர் நீ
சர்ச் பண்ணணுமோ அதோட நேம் அடிக்கணும். Even if you give the part of the file or folder name, it will be display the list of the files or folder starting with a specified name. இந்த இருக்கா working with எனக்கு கரெக்டா தெரியல, அதனால ஒர்க்கிங் வித் வின் அப்படிங்கறத அடிச்சு இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ் அடிக்கமே இல்லாட்டி வேர்ட் அடிக்கமே ரிலேட்டட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அது காமிச்சிட்டே இருக்கும். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் இதுல இன்னொரு இது இருக்குது. இப்ப எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வேர்டுல நான் போட்டேன், ஆனா எனக்கு ஃபைல் நேம் மறந்து போச்சு. அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு டாட் வச்சு டிஓசின்னு போட்டோம்னா உன்னோட சிஸ்டத்துல சேவ் ஆயிருக்க எல்லா வேர்ட் டாக்குமெண்ட்டும் காமிக்கும். அப்ப அதுல போய் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், சர்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ஃபைல் சேவ் பண்றப்ப கரெக்டா லொகேஷன் அண்ட் ஃபைல் நேம் ரிலேட்டட் ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்ப உள்ள என்ன கண்டென்ட் வச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் ஃபோல்டருக்கும் ஃபைலுக்கும் நேம் கொடுக்கணும். இப்போ போட்டோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா போட்டோஸ் கொடுக்கலாம். இப்ப எனக்கு வந்து இயர் வைஸா கூட நான் சேவ் பண்ணிருக்கேன். உன்னோட ஓன் சிஸ்டம் அப்படிங்கிற இயர் வைஸா உன்னோட டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப 2018-19, 2019-20, 2020-21 அப்படிங்கறத வருஷம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளமே சப் ஃபோல்டர்ஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து என்னோடது மட்டும் இருக்கும், என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஆபீஸ் ஒர்க்ஸ் மட்டும் இதுல இருக்கும், இல்லாட்டி இதுல வந்து டெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு சர்ச் பண்றது ஈஸி. அதனாலதான் சேவ் பண்றப்ப கரெக்டா நேம் கொடுத்து சேவ் பண்ணணும். ஓகேயா? And next one is the file or the folder with a specified name will appear. If you click that file, it will directly open the file or folder. உன்னோட அந்த ஃபைல சர்ச் பண்ணி முடிச்ச உடனே அதை கிளிக் பண்ண அப்படின்னா உன்னோட ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஓபன் ஆயிரும். There is another option called see more result which appears above the search box. அந்த search box மேல see more result அப்படின்னு இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், more than that வந்து சர்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். If you click it, it will lead you to the search result dialog box where you can click and open that file or folder. இப்ப அந்த see more resultல நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அந்த search result அந்த dialog box click பண்ணிக்கலாம். It will be lead to the click the open that file or folder. அந்த file or folder ஓபன் பண்றது அந்த dialog box எங்க கிளிக் பண்றோமோ அதை வந்து என்னது ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அண்ட் இப்ப கம்ப்யூட்டர் ஐகான்ஸ் வந்து சர்ச் பண்றதுக்கு என்ன மாதிரி அப்படின்னா, கிளிக் த கம்ப்யூட்டர் ஐகான் ஃப்ரம் த டெஸ்க்டாப் ஆர் ஃப்ரம் த ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனுலயும் இருக்கும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஆல் ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் மெனு போட்டனாலே உன்னோட சிஸ்டத்துல என்னென்ன போட்டுருக்குமோ அதெல்லாம் வரும்னு அதுலயும் ஸ்டார்ட் மெனுல கம்ப்யூட்டர் இருக்கும். முன்னாடி கம்ப்யூட்டர் ஐகான் அவைலபிள் இந்த டெஸ்க்டாப், அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஓபன் ஆகும். The computer disk drive screen will be appears at the top right corner of the screen. There is a search box. இருக்கா இந்த இடத்துல. இப்ப நீங்க இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த ரைட் கார்னர் ஆஃப் த ஸ்கிரீன்ல வந்து என்ன இருக்கும், சர்ச் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். இதுல போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐகான்ல போய் ஸ்டார்ட் மெனு போகணும், இல்லைன்னா டெஸ்க்டாப்ல இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் ஐக்கான டபுள் கிளிக் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டார்ட் மெனுல போய் மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணலாம் டிபெண்டிங் அப்பான் த வெர்ஷன் விச் யூ ஆர் யூசிங். அதுல போயிட்டு அந்த டிஸ்க் டிரைவ் இந்த அவைலபிளா இருக்கும். அதுல இங்க வந்து என்னது டாப் ரைட் கார்னர்ல இந்த இதுல சர்ச் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். Next one is the searching file or folder using the computer icon. Click computer icon from the desktop or from the start menu. Start menu ல போயும் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணலாம், இல்லனா டெஸ்க்டாப்ல அவைலபிளா இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணணும். சரியா? அப்ப அத டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா the computer disk drive screen will appear and at the top right corner of the screen there is a search box option. அப்ப அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த டாப் ரைட் கார்னர் இந்த இடத்துல என்ன வரும், உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் அவைலபிளா இருக்கும். சரியா? அந்த பாக்ஸ் அவைலபிளா இருக்கிறப்ப in that one type the name of the file or the folder you want to search. Even if you give the part of the file or folder name, it will display the list of the files of the folder starting with a specified name. இப்ப அதுல பார்த்து நான் கொடுத்திருக்கேனா 11th CS அப்படின்னு கொடுத்த உடனே 11th CSல என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், அது என்னவா இருக்கலாம். ஏன்னா இது எக்ஸ்டென்ஷன் எதுவுமே நான் கொடுக்கல. வேர்ட் டாக்குமெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிபிடியா இருக்கலாம், அதர்வைஸ் வீடியோஸ் ஏதாவது இருக்கலாம். எது இருக்குதோ ரிலேட்டட் டு த 11 CS அப்படிங்கிறப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓபன் பண்ண ஆரம்பிக்கும். சரி, in that one you have to click. உனக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை நான் எனக்கு CS அசஸ்மெண்ட் டெஸ்ட் வேணும் அப்படின்னா அப்ப டபுள் கிளிக் பண்ணேன், அந்த ஃபைல் இல்லாட்டி ஃபோல்டரை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி ஓபன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த பிபிடி எது தேவையோ நான் அதை வந்து ஓபன் பண்றப்ப எனக்கு ஓபன் ஆகும் அப்படிங்கிறப்ப ரெண்டு மெத்தட்ல சர்ச் பண்றதை நம்ம எப்படிங்கிறத பாத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம்மரி. என்னெல்லாம் பார்த்தோம், elements of the window. Elements of the window அப்படிங்கிறது அந்த விண்டோவோட எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, டைட்டில் பார், மெனு பார் அண்ட் ஒர்க் ஏரியா, ஸ்க்ரால் பார், பார்டர்ஸ் அண்ட் கார்னர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்.
அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். And next one is creating folder. 2 மெத்தட்ல பார்த்தோம். எப்படி ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். ஒன்னு இன்சைட் த டிரைவ் பண்ணலாம், இல்ல டெஸ்க்டாப்ல எப்படி பண்றது, ரைட் கிளிக் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். And next one is creating files. அதே போல எப்படி கிரியேட் பண்ணணும், வேட்பேட் ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணோமா, அது ஒன்னு பார்த்தோம். ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், உங்களோட சிஸ்டத்துல இருக்கிற சேவ் பண்ணி வச்ச ஃபைல் அண்ட் ஃபோல்டரை எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ச்சிங் ஃபைல்ஸ். ஃபைல் வந்து சர்ச் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஃபைண்ட் பண்றது ஃபோல்டர் அண்ட் சர்ச்சிங் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்தோம். These are the very easiest lesson. இது எல்லாமே என்னது, இப்ப நீ ஒர்க் பண்ணி பார்த்த அப்படின்னா you can write in your own way. அந்த மெனு மட்டும் கரெக்டா எழுதுனா போதும். சரியா, மெனு மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னா after that you can write in your own English. ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணேன், இல்லாட்டி செலக்ட் பண்ணேன், அந்த மாதிரி எப்படினாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியஸ்ட் வெர்ஷன். அதாவது நீங்க ஒர்க் பண்ணி உன்னோட சிஸ்டத்துல ஒர்க் பண்ணி பார்த்த அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே மறந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது. சரியா, இட்ஸ் a very easiest one. Today's assignment என்னெல்லாம் 2 marks. What are called as standard icon. Standard icon அப்படிங்கிறது என்ன? Differentiate files and folders. What is file? What is folder? And write note on the element of the window. And write the 2 ways to create a new folder. புது folder create பண்றதுக்கு 2 மெத்தட் பார்த்தோம்ல, அது எப்படி? அதேதான், சொன்ன மாதிரியே தான். மெனு தெரிஞ்சதுன்னா போதும், you can write in your own words. Explain the different way for finding the file and folder. ஒரு ஃபைல் இல்லாட்டி ஃபோல்டரை எப்படி நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும், ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதான். சரியா, you have to study and write this one. Thank you students.